ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மேலும் 5 பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மேலும் 5 பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. ஒரிஜினல் ஓ பன்னீர்செல்வம், குரில் ஓ இனிஷியலை கொண்ட 4 பன்னீர்செல்வங்கள் மற்றும் எம் பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவரை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 5 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இன்று அந்த வேட்புமனுக்கள் வாபஸ் பெறும் நாள் இறுதியை ஒட்டி இருவர் மட்டும், அதாவது ஓபிஎஸ் அல்லாத இருவர் மட்டும் தங்களது மனுக்களை வாபஸ் பெற்றுள்ளனர். எஞ்சி இருக்கக்கூடிய 6 பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனுக்களும், அதனைத் தொடர்ந்து மொத்தமாக 25 பேர் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்றனர். தற்போது தனிச்சின்னம் வழங்கப்பட இருப்பதால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு தற்போது சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது தெரிய வரும்.